அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது கோமுக ஆசனா. அதோட நம்மளோட கையில எப்படி வைக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக பார்க்க போறோம். நம்ம இதுல ஃபர்ஸ்ட் தண்டாசனால உட்காந்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். கோமுக ஆசனா அப்படின்னா கோனா மாடு, அதாவது கவுன்னு சொல்லுவாங்க. அதோட முகத்துல எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்மளோட ஆசனா வரப்போகுது. இப்போ இதுல இடது காலை எப்படி மடிச்சு வச்சிடலாம். அதுக்கு மேலேயே வலது காலை எடுத்து இப்படி மேலே வைக்க போறோம். இந்த ரெண்டு முட்டியுமே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், இல்லை நம்ம உட்கார்றத இப்படி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இப்படி வந்துடும். வரலன்னா பரவாயில்ல, இப்போதைக்கு இப்படி உட்காந்துக்கலாம். இப்போ இந்த கை பொசிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு அந்த கை பொசிஷன் கரெக்டாக வராது. ஆக்சுவலாக எப்படி வரணும்னா இப்படி வரணும். அது எப்படி கரெக்டாக கொண்டு போகணுங்கிறது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் இடது கையை நேராக நீட்டிட்டு இப்படி இடது பக்கமாக இப்படி கொண்டு வந்துடலாம். வந்துட்டு இந்த கையை இப்படி திருப்ப போகிறோம். இப்படி திருப்பும் போது உள்ளங்கை பின்னோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். நம்மளோட ஷோல்டர் அப்படியே இப்படி திரும்பிடும். வந்துட்டு அப்படியே இப்படி கீழே கொண்டு வரும். கீழே கொண்டு வந்துட்டு இந்த வலது கையை வச்சு இந்த இடது கை முட்டியை கொஞ்சம் இப்படி நகர்த்த போகிறோம். நகர்த்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கை இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடும். இப்போது வலது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே கை திருப்ப போகிறோம். எப்படி இடது கை திருப்பணுமோ அந்த மாதிரி வலது கை இப்படி திருப்ப போகிறோம். உள்ளங்கை பின்னோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே மடக்கிட்டு இந்த கை மேலே இந்த கையை வைக்க போகிறோம். வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு நேராக பார்க்கணும். இதில் இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே எப்படி போகணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு கையாக கொண்டு வரணும். அதே மாதிரி இப்படி கொண்டு வரணும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த கால் பொசிஷன் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் இப்படி தூக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இப்படி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம காலை மாற்ற போகிறோம். எப்பயுமே ஒரு ஆசனாக்கு வலது பக்கம் செஞ்சுட்டு இடது பக்கம் செய்வோம். இப்போ நம்ம இடது பக்கம் செஞ்சுட்டோம். அப்படியே மாற்றலாம். காலை மாற்றுறோம். மேலே இருந்த கால் கீழே, கீழே இருந்த கால் மேலே கொண்டு போகிறோம். இப்போ வலது கையை இது பக்கவாட்டில் கொண்டு போகிறோம். திருப்பிட்டு உள்ளங்கையை திருப்பிட்டு கீழே பின்னோக்கி இப்படி கொண்டு வரும். அதே மாதிரி இந்த கையை வச்சு கொஞ்சம் இந்த கையை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும்னா கை மேலே போகும். நல்லா உங்கள் மார்பு பகுதி விரிச்சிட்டு இந்த ஷோல்டர் ஃபுல்லாக இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா அப்படி கரெக்டாக வந்துடும். இப்போது இடது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே உள்ளங்கையை பின்னோக்கி திருப்புற மாதிரி வச்சுட்டு மேலேருந்து கீழே கொண்டு வரும். இப்போ ரெண்டு கையுமே டச் ஆகும். அப்படி இல்லைன்னா கை இப்படி கோக்குறதுனாலும் கோத்துக்கலாம், இல்லைன்னா இப்படி நேராக வச்சிடலாம். முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு நேராக பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கை அதே மாதிரி கொண்டு வந்துடுறோம். இந்த கையும் கொண்டு வந்துடும். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த கோமுகாசனா பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மார்பு பகுதி நல்லாவே விரிஞ்சிடும். இந்த தோள்பட்டை நல்லாவே அப்படியே திரும்பும். இங்கேருந்து இப்படி நம்ம ஃபுல்லாக இப்படி ரொட்டேட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த மேல் முதுகுமே ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமேட்டு அந்த மேல் முதுகு சில பேருக்கு ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அதிகமாக இருக்கவங்க மேல் முதுகுல கொஞ்சம் அப்படியே ஹஞ்ச் போட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்லது. நம்மளோட முதுகு தண்டு நல்லாவே தளர்வடைஞ்சிரும். அதே நேரத்தில் நம்ம மார்பு கூடு விரியறதுனால நமக்கு ஆஸ்துமா பிரச்சனையோ இல்லை மூச்சு பயிற்சி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே எல்லாமே தீர்வு இருக்கும். இந்த பயிற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.